புழுக்கள் நெளிவதால் ஏற்பட்ட சலனத்தை நீரோட்டம் என்றால் ஏமாந்தா போவோம் என்ற வரிகளை ஆழ் மனதில் விதைத்து தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் முடிவை பிரிட்டனின் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியால் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது அந்த முடிவை வின்ஸ்டன் சர்ச்சில் மிக கடுமையாக எதிர்த்தார். தங்கள் நாட்டை ஆள்வதற்கு இந்தியாவில் எந்த வகையிலும் பொருந்தாத நிலை காணப்படுகிறது. குழப்பமும் முரண்பாடும் பிரிவினை குரல்களும் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என சாபமிட்டார் சர்ச்சில். சர்ச்சிலின் சாபத்தை நம் நாட்டு மக்கள் பொய்யாக்குவார்கள் என்று மகாத்மா காந்தி நம்பிக்கையுடன் தெரிவித்தார். ஆனால் நம் தலைவர்கள் காந்தியின் நம்பிக்கையை பொய்யாக்கிவிட்டனர். சுயநலம்தான் எல்லா விதமான தவறுகளுக்கும் வாசல் கதவை திறந்து வைக்கிறது. சுயநல அரசியலில் பெற்றெடுத்த குழந்தையே சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதத்தின் ஒரே இலக்கு வெற்றி. எப்படியும் வெற்றி பெற விரும்பும் சந்தர்ப்பவாதம் எந்த வகை சமரசத்திற்கும் தன்னை தயார்படுத்தி கொள்ளும். சந்தர்ப்பவாதம் சாகசம் முதலில் பழி கொள்வது நேர்மையையும் உண்மையையும் என்பதுதான். இந்த அரசியல் கட்சிகளின் சந்தர்ப்பவாதத்தில் மக்கள் நலனுக்கு எங்கே இடம்? இனியாவது அரசியலில் உண்மையும் நேர்மையும் வளர சந்தர்ப்பவாதத்தை ஒரு அரிய சாகசமாகவே வளர்த்தெடுக்கும் அரசியல் தலைவர்களை புறக்கணிக்கும் எண்ணம் மக்கள் மனதில் எழ வேண்டும். நன்றி, வணக்கம்.